யெசுரனுக்கு ஒரு எல்லை இருக்குது. யெசுரனுக்கு என்ன இருக்கு? இந்த எல்லையை விட்டு வெளியே என்ன செய்ய மாட்டான், போகமாட்டான். இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு. யெசுரனாகிய உனக்கு எல்லை இருக்கா? கர்த்தர் ஒரு எல்லையை வச்சிருக்காரா? இந்த எல்லையை விட்டு வெளியே போவாய், ஆனால் இந்த இளையகுமாரன் கதையாயிரும். மேக ஸ்தம்பத்துக்குள்ள இருக்கிற தேவ ஜனம் வெளியே போன என்ன கிடையாது, பாதுகாப்பு இல்லை, மண்ணா இல்லை. ஒரு எல்லைக்குள் இரு. கர்த்தர் உனக்கு நியமித்து வைத்திருக்கிற எல்லை என்ன? ஜெபம் என்பது ஒரு எல்லை, தேவ சமூகம் என்பது ஒரு எல்லை. இப்படிதான் வாழணும். எப்படியும் வாழ்றது அல்லங்க யெசுரனுடைய வாழ்க்கை. நீ எல்லைக்குள்ள இருந்தா, மீண்டும் சொல்றேன், நீ எல்லைக்குள்ள இருந்தா எல்லை இல்லாத ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் புரிஞ்சுது?